நாத்திகம் ஆத்திகம் அப்படின்னு ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஆனால் அவங்க உணரக்கூடிய இடத்துல பார்க்க போனீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான். ஒரு ஆண் பெண் பிள்ளையை கொடுப்பான், ஒரு பெண் ஆண் பிள்ளையை பெற்பார். அந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதில் ஒரு உண்மை தெரியும். இப்போ ஒளி இருள் ஒளி, இப்போ எது உண்மை காட்டினா ஒளி தான் உண்மையை வெளிச்சம் போட்டு காமிக்கும் அப்படின்னு அந்த ஒளியை உண்மைக்கு சமமாக பேசுவோம். ஆனால் நம்ம அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒளி போயிடுச்சுன்னா இருள் தான் நிலையாக நிற்கும். ஒளி தற்காலிகமாக தான் வருது. அது இல்லைன்னா உண்மை அந்த இருளாக தான் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு இதில் நின்றுடும். நான் சொல்லக்கூடிய மாம் டேடு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அப்படிதான். அவங்க 2 பேருன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்கள அப்படி ஒன்றாக்கிட்டேன்னா அவங்க ஒன்று தான். அதுக்கப்புறம் அவங்கள இன்னும் ஒன்றாக்க போனோன்னா டோட்டலாக இல்லை என்னும் இறைவன் அப்படின்ற ஒரு கருத்தில் கொண்டு நிற்க வச்சிடும் ஜீரோவில். இப்படி ஆன்மீகங்களை புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நிறையா விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஆனால் அது நீங்கள் இப்படி விரிஞ்சு தேடினீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்பர் போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். அதை சுருக்கிட்டிங்கன்னா ஜீரோவில் சுருக்கிடலாம். இப்போ கடவுள் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் நான் ரெண்டுமே உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வரேன். அதாவது இலை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டேட். இப்போ இறைவன் எப்படி நம்மளை வச்சிருக்கானா, நீங்கள் இல்லைன்னு சொல்லியும் அவனை நிராகரிக்க முடியாது. சரிங்களா? இருக்குன்னா ஓகே, இல்லைன்னு சொல்லி கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஆமாம் இல்லைன்ற இறைவன் இருக்கிறான் தான் அப்படின்ற ஒரு உண்மை வந்துடும். இருக்கான் அப்படின்னு சொன்னால் மாம்டேட் இருக்காங்க, எல்லோருக்குமான மாம்டேட் இருக்காங்க. அந்த மாம்டேட் இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை எனும் இருக்கும் இறைவன் இருக்கிறதுக்கு ஆதாரம் நான். அதாவது ஒவ்வொருவரும் நான். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்க முடியும். ஆமாம் நான் யோசிக்கிறேன், இருக்குன்னு யோசிக்கிறேன், இல்லைன்னு யோசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள கடந்து உள்ள சென்று யோசிக்கிறது தான் அந்த யோசனை. அப்போ நான் என்றால் நீங்களும் நான் தான். அதை நல்லா புரிஞ்சுங்க. என்ன இவங்க பெருசாக நான் தன்னை மட்டும் சொல்லிக்கிறான்னு இல்லை, ஒவ்வொருவரும் நான் உணர்ந்தாதான் இறைவன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு வச்சுங்க. இப்போ இதில் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லுவாங்க. இது நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே உயிரை கொன்று தான் உயிர் வாழ்கிறோம். உயிரை கொல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம அது வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜுன்னு சொல்கிற இதாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அது ஒரு உயிர். நம்ம அதை கொன்று தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ உயிரை கொன்று கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரை கொன்று வாழ்கிறவங்க கூட இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க, மற்ற கறி சாப்பிட மாட்டாங்க. அதுலேயே நிறைய வித்தியாசம் வரும். இவங்கள பார்த்தா அவங்க கேவலம் நிற்பாங்க. சைனாக்காரில் பாம்பு கறி நாய் கறிலாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. கறி சாப்பிடணும் எல்லாமே சாப்பிட முடியாது. அப்படிலாம் இதில் அப்படியே பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது டோட்டலாக ஒரு இதில் கொண்டு வந்தால் எல்லோரும் ஒரு வகையில் உயிரை கொண்டு தான் உயிர் வாழ்கிறோம். அதே மாதிரி இலை எனும் இறைவனும் அப்படி தான் தன்னை வச்சிருக்கான். எந்த நிலையிலையும் நீங்கள் அவனை சொல்லித்தான் ஆகணும். அதாவது இல்லை என்னும் இறைவன் தன்னை எப்படி வச்சிருக்கான்னா, இல்லைன்ற இடத்துல வச்சுக்கிட்டும் மாம்டேடு மூலமாக இருக்கிறான். மாம்டேடை வச்சு தன்னை இல்லாமல் ஆக்கிக்கிட்டான். அவன் தன்னை இருக்கு இல்லைன்னு தான் அவன் தன்னை அந்த வார்த்தையில தான் தன்னை வச்சிருக்கான். இப்போ நீங்கள் அல்லான்ற வார்த்தை அரபியில் எடுத்துட்டா கூட இருக்கு இல்லை அப்படின்ட்டு தான் வரும். அது தமிழில் ஆரம்பித்தது கடவுள். அது கடந்து உள்ள போய் பார்க்கும் பொழுது தெரியும். அப்படின்ற மாதிரி தான் அவன்
வச்சிருக்கானா இது எல்லாம் மாம்டேடு நமக்கு புரிய வைக்கிறாங்க. இல்லை என்னும் இறைவன் இல்லைதான், அவன் இருந்ததால் தான் மாம்டேடு இருக்காங்க, மாம்டேடு இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன். ஆனால் இப்போ இல்லைன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் எவ்வளோ கடந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து நீங்கள் எவ்வளோ தான் சயின்ஸ் போனாலும் அது கடைசியாக போய் பார்க்கறது இல்லைன்னு ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகுது. ஆமாம், அறிவியல் தேடி 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 போய் போய் பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் இல்லைன்ற ஒரு இடத்துல வந்து நின்றோம். இப்போ பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லுது, அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அங்கே இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துன்னு தெரியாது, திடீர்னு ஒரு வெடிப்பு. ஒரு வெடிப்புனா சாதாரணமாக எதுவுமே இல்லாமல் எப்படி வெடிக்கும்? அந்த ஒரு வெடிப்புனால இத்தனை கோள்கள் இத்தனை விஷயங்கள் எப்படி வரும்? அதில் தான் நாம்பளும் இருக்கிறோம், அந்த ஜீரோலேருந்து தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி இல்லைன்னு தான் நம்ம வந்து இங்கே இப்போ இருக்கிறோம். இப்போ அதை வச்சு தான் நானும் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ எப்போத்துலேருந்து இருக்கப்பட்டதோ அது எல்லாம் ஆதாரமாக ஒளியில் பதிவு ஆகிட்டு இருக்கு. அது ஒளியில் பயணம் பண்ணிட்டு இருக்கு, ரிப்ளை மாதிரி. எப்படி ஒரு 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 ப்ரொஜெக்ட் மிஷின் இப்படி ஒளி கொண்டு வந்து சினிமா காமிக்குது. நீங்கள் ஒரு வெள்ளத்தர நடுவில் போட்டு போனால் அந்தாண்ட பக்கம் தான் அது ஒளி கடந்து அந்த போகும். இப்படி போயிட்டு இப்படி ரிப்ளைட் ஆகிற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒளியில் பயணம் பண்ணிகிட்டே இருக்குது. அது எல்லாரையும் கிராஸ் பண்ணிட்டு இருக்குது. யாருக்கு எது தெரியுதோ கோடான ஆயிரக்கணக்கான கோடி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே ஒளியில் பயணம் பண்ணிட்டு இருக்கு. தலையில இவ்வளோ முடி இருந்தா அது எண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனை அந்த முடியோட கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் சின்ன சின்ன ஒலிகள்லாம் இருக்கு, மெலிசானது. அதுக்குள்ளெல்லாம் அந்த ஒவ்வொரு விஷயமும் பயணம் பண்ணும். அப்போ யார் யாருக்கு மூளையில் எது எது வருதோ அது அவங்க பார்த்து என்னென்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அது அவங்களுடைய இது. அப்போ நான் எதை பார்த்தனோ அதை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி நம்மக்கிட்ட வேற எந்த விஷயமும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. அந்த ஒளியை பார்க்கறது தான் ஒரு விஷயம். அது பார்த்து தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் பார்க்குற அறிவாளிகள், இது வரைக்கும் வந்த முன்னோர்கள் வந்து கொடுத்த அறிவான விஷயங்கள், அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், சயின்ஸ் எது வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்த்தது தான். அதில் சில பேர் அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. இப்போ டெஸ்லாலாம் நான் வந்து அவர் கண்டுபிடிச்சதுக்கெலாம் என்ன காரணம் கேட்டப்ப நான் எனக்கு வந்து முன்னாடி ஸ்க்ரீன் மாதிரி ஒளியில் தெரியுது அப்படின்னு சொன்னார். கணக்கு பிள்ளை ராமராஜன் வந்து என் கனவுல வரும் கணக்கெல்லாம், அதை தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ இது எதுவுமே சொல்லாதவங்க கூட அவங்க அறிவில் வரும். அவங்களுக்கு ஸ்கிரீனாகவும் தெரியாது, கனவுலையும் வராது. ஆனால் அறிவு ஓட்டத்தில் சிந்திச்சுட்டே இருக்கும், இது ஏன் அவங்க சிந்திக்க தான் எல்லாமே வரும். அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது தான் எனக்கு என்ன வருதோ அதை எனக்கான இந்த காலம் பதிவு பண்ணுற காலம், இதை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கலந்து அலட்சியமாக போனீங்கன்னா நஷ்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா இந்த மனித பிறவி எடுத்ததே படாத பாடுபட்டு தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஒன்லி இந்த நரகத்திலும் தப்பிக்கிறதுக்காக, மோட்சம் பெறுவதற்கு. அப்போ இந்த சான்ஸை விட்டோன்னா அப்புறம் அடுத்த சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அது முஸ்லீம்களுக்கு கடைசி சான்ஸு. அவங்க தொழுதா தப்பிச்சுக்குவாங்க, அந்த இஸ்லாம் முறைப்படி தொழுதுகிட்டா, அவங்க தலைவர் வழிகாட்டினபடி நடந்துக்கிட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. மற்றவங்க வந்து அவங்கவுங்க தர்மத்தில் நேர்மையாக வாழ்ந்தா தப்பிப்பாங்க. அப்புறம் இன்னும் மற்றவங்க அதில் எத்தனை பேர் மதத்தில் இருந்தே மதத்தை நம்பாதவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, மதமே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மாண்பேடு சார்பாக நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இல்லை எனும் இறைவனிடத்தில் இப்படி ஒரு ஆன்மீகம் இருக்கா? நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே யாராவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிற புதிய விஷயமே இல்லை என்னும் இறைவன், டோட்டல் இல்லை என்னும் இறைவன். சில பேர் உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கும் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வச்சிருவாங்க. நான் டோட்டல் இல்லை என்னும் இறைவனை பற்றி பேசிக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், யோசிக்கணும். அது